இந்த வேளையில நாம தேவ வார்த்தைக்குள்ள போவோம். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கோங்க. மேத்யூ சாப்டர் 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. You are the salt of the earth. இந்த உலகத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துல ஜீவித்த போது ஜனங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி எளிய முறையில அவர் நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. இப்ப நான் உங்களுக்கு வந்து மேப்பிள் சிறப்புன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் கனடால மேப்பிள் ட்ரீன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ட்ரீல இருந்து ஒரு சிறப்பு எடுப்பாங்க, அது பேர் மேப்பிள் சிறப்பு. அது உங்களுக்கு இங்க சொன்னா உங்களுக்கு புரியாது. ஆனா இயேசு வந்து அந்த பிரதேசத்துல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி சொல்றாரு? நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கீர்கள். யூ ஆர் தி சால்ட் ஆஃப் தி எர்த். இந்த வசனத்தை வச்சு இந்த சீஷர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இயேசு சொன்னது அந்த காலத்துல இந்த சீஷர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். இதை வச்சு ஒரு கிறிஸ்தவன் ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறான், ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி இருக்கிறான், சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறான், ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறோம், எல்லாத்தையும் இந்த வசனத்தை வச்சு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். இந்த உப்புன்னா பொதுவா தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, ஒரு நன்றிக்கு ஒப்பிடுவாங்க. பாரு, உங்க வீட்டு உப்பை சாப்பிட்டேன், நான் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உப்பு வந்து நன்றி உள்ளதுக்கு சொல்லுவாங்க. இன்னொரு உப்புக்கு வேற என்ன சொல்லுவோம்? உப்புனா உப்பு வேற எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? உப்பு டேஸ்ட். உப்புனா சுவை, டேஸ்ட் பேசும். அதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை வச்சு அந்த ஜனங்கள் என்ன புரிஞ்சுக்காங்க, அந்த காலத்துல மத்திய தரைக்கடல்ல இருந்தா உப்பு எடுப்பாங்க. உப்புன்றது ஒரு சும்மா சாதாரணமா வந்துட்டாது, அது ஒரு உருவாக்கப்படுற ஒண்ணு. ஒரு கடல் தண்ணியிலேருந்து அந்த கடல் தண்ணி எடுத்து அதை உப்பை உருவாக்குவாங்க. அப்படி எப்படி இந்த உப்பை உருவாக்குவாங்க அப்படின்றது பார்க்க போறோம். இப்ப இந்த கடல் தண்ணின்றது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த பெரிய சமுத்திரத்துல இருந்து கொஞ்சோண்டு தண்ணியை தான் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உப்பு வந்து தயாரிப்பாங்க. இப்ப இங்க எடுத்தீங்கன்னா, இங்க என்ன பீச்ல பே ஆஃப் பெங்கால், வங்காளதேவி. அப்ப அது இவ்வளோ பெரிய கடல், பெரிய கடல் தண்ணியில அவ்வளோ கடல் தண்ணியில உப்பு செய்ய மாட்டாங்க. அவ்வளோ பெரிய கடல்ல இருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதுல இருந்தா உப்பு செய்வாங்க. இந்த கடல் தண்ணியை பார்க்கும்போது இந்த உப்பாக எடுக்கிற தண்ணி ஒரு லட்சக்கணக்கான மடங்கு சின்னது. அந்த சின்ன மடங்கு தண்ணி எடுத்துன்னா என்ன பண்ணுவாங்க, உப்பு தயாரிப்பாங்க. இப்பொழுதுமே இந்த உப்பு எப்படி இருக்குன்னா ஒரு சிறுபான்மை தான், மைனாரிட்டி. அப்ப கடல் தண்ணி வந்து மெஜாரிட்டி, பெரும்பான்மைன்னு சொல்லலாம். இந்த உப்பு எப்படி இருக்கும்? மைனாரிட்டி, சிறுபான்மையான. கடல் தண்ணியோட பார்க்கும்போது உப்புக்காக எடுக்கிற தண்ணி பெரும்பான்மை. அதே போல இந்த உலகத்துல இந்த இயேசு இந்த வசனத்தை யாரை பார்த்து சொன்னாரு? நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கீர்கள் என்று அவரு சீஷரை பார்த்து சொன்னாரு. அப்ப அன்னைக்கு சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னாருன்னா, இன்னைக்கு இந்த யாரை பார்த்து இன்னைக்கு நம்ம உப்பா இருக்கிறது யாரை எடுத்துக்கலாம்? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களா பார்த்துதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு. அப்ப இந்த வசனத்தை நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் சொல்றாரு. அந்த காலத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த உப்பை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம். அந்த மத்திய தரைக்கடல்ல இருந்து எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி எடுப்பாங்க. அந்த கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அந்த தண்ணியில இருந்து ஒரு உப்பை உருவாங்க. இப்ப இந்த உப்பை உருவாக்குறதுக்கு இந்த ஒரு உப்பளத்தை என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. உப்பளம்னா சால்ட் பீல் அப்படின்னா சால்ட் பேன். அந்த சால்ட் பேன்ல கடலோட தண்ணி எடுத்து அதுல இருந்தா உப்பு உருவாக்குறாங்க. இந்த சால்ட் பேன், இந்த சால்ட் பீல், இந்த உப்பளத்தை எந்த இடத்துல உருவாக்குவாங்க? இப்ப ஒரு விழுப்புரம் எடுத்துக்கலாம், அங்க வந்து கடலே இல்லை, கடல் வந்து இங்கதான் இருக்கு. கடலே இல்லாத இடத்துல ஒரு உப்பளத்தை உருவாக்குவாங்களா? இருக்கமா செய்ய மாட்டாங்க. அப்ப இந்த எனக்கு நிறைய லேண்ட் அங்க இருக்கு திருச்சியில, அதுக்காக நான் வந்து அந்த ஒரு உப்பளத்தை ஆரம்பிக்க போறேன், ஒரு பெரிய லாரியில வேந்து பீச்ல இருந்து தண்ணியை கொண்டு போய் யாராவது உப்பளத்தை செய்வாங்களா? அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எங்க கடல் இருக்கோ, எங்க பெரிய கடல் இருக்கோ கடலுக்கு பக்கத்துலதான் உப்பளத்தை செய்வாங்க. இப்ப இங்க எடுத்துட்டீங்கன்னா கோவளத்துல உப்பளம் இருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கோவளம் உப்பளத்தை? இவ்வளவுதானா? இப்ப ரீசெண்டா கூட மகாபலிபுரத்துக்கு போனீங்க எல்லாரும், அப்ப பாக்கலையா? அந்த நீங்க போற வழியில பார்த்துருப்பீங்க. அந்த அந்த கடலுக்கு பக்கத்துல தான் எப்பொழுதும் வந்து உப்பளம் இருக்கும். அங்கதான் வந்து உப்பை வைப்பாங்க. இப்ப இந்த மகா சமுத்திரம் இருக்குல்ல, இந்த கடல், அதை
உலக பிரகாரமான உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த உப்பளத்தை நம்ம சபைக்கு கொடுக்கிறோம். இந்த உப்பு உப்பு யாரு? இந்த உப்பளத்துல உருவாக்கப்படுகிற உப்பு கிறிஸ்தவர்களாகிய நம்ம தான். அப்ப இந்த கிறிஸ்தவர்களாகிய நம்ம இந்த உப்பளத்துல சபையில எப்படி உப்பா உருவாக்கப்படுறோம்? பெரிய கடல்ல இருந்து ஒரு தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை ஒரு உப்பளத்துல வச்சு அந்த உப்பளத்துல இருந்து என்ன பண்றாங்க? உப்பை உருவாக்குறாங்க. அதுதான் இங்க இயேசு சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலகமாகிய அந்த கடல்ல மகா சமுத்திரமாகிய கடல்ல இருந்தோம். நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த உப்பளமாகிய இந்த சபைக்கு வந்து இந்திய கர்த்தருக்குள்ள வளர்ந்து நம்ம எப்படி மாறுறோம்? ஒரு உப்பா மாறுறோம். அது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் சொல்றார். அப்ப இப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? ஒரு உலகத்தாரா இருந்தோம். கர்த்தரை அறியாத ஜனங்களா இருந்தோம். கர்த்தரை தேடாத ஜனங்களா இருந்தோம். ஆனா இந்த உப்பளத்துக்குள்ள வந்தோடனே, சபைக்கு வந்தோடனே நம்ம ஆண்டவரை தேடி ஆண்டவருக்குள்ள பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வளர்ந்து எப்படி மாறும்? ஒரு மற்ற பிரயோஜனம் உள்ள ஒரு உப்பா நம்ம. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த கடல் தண்ணி பெருசா இருந்தாலும் இந்த உப்பு செய்யறதுக்கு கொஞ்சம் தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப உப்புக்கு கொஞ்சம் தான் தண்ணி யூஸ் ஆகும். உப்பு கொஞ்சம் தான் செய்வாங்க. அப்ப கிறிஸ்தவர்களாகி நம்ம இந்த உலகத்துல மைனாரிட்டியா தான் இருப்போம். மெஜாரிட்டியா இருக்க மாட்டோம். நீங்க பாருங்க, புற மதத்தார் நிறைய பேர் இருப்பாங்க மெஜாரிட்டியா. ஆனா இந்தியால மட்டும் இல்ல, எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் கிறிஸ்தவர்கள் வந்து மைனாரிட்டி தான். இப்ப நீங்க அமெரிக்கா, கனடான்னு எடுத்துக்கிட்டா கூட கிறிஸ்தவர்கள் வந்து மெஜாரிட்டி கிடையாது. அதாவது உண்மையான ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சொல்றேன். அது பார்த்தா ரொம்ப குறைஞ்சவங்க இருப்பாங்க, சிறுபான்மையினர். அந்த உப்பு வந்து கொஞ்சமா இருக்கிறது போல நம்ம கிறிஸ்தவர்களாகி நாம எப்படி இருப்போம்? கொஞ்சமா இருப்போம். ஆனால் எப்படி இருக்கோம்? ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமா, ரட்சிக்கப்பட்ட ஜனமா நம்ம இருக்கோம். இந்த நீங்க ஒரு ஒரு டேபிள்ல ஒரு பெரிய சட்டியில சிக்கன் கொண்டு வைக்கிறோம். பிரியாணி இருக்கு, சாம்பார் இருக்கு, சாதம் இருக்கு, இங்கேயே காயினா இருக்கு, இறால் இருக்குது, என்ன இருக்குது, அவ்வளோத்த கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு சட்டி ஃபுல்லா கொண்டு வந்து உப்ப வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. எல்லா டிஷ்ஷஸும் நிறைய இருந்தாலும் உப்பை வந்து கொஞ்சோண்டு தான் வைப்பாங்க. அதே போல இந்த உலகத்துல உலக பிரகாரமான ஜனங்கள் நிறைய பேர் இருந்தாலும் இந்த உப்பு கொஞ்சோண்டு இருக்கிறது போல ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு உப்பா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு மைனாரிட்டியா தான் இருப்பாங்க. சிலவங்க ஜோம் பண்ணுவாங்க, இந்தியா ஃபுல்லுமே ரட்சிக்கப்படணும், உலகம் ஃபுல்லா கிறிஸ்தவர்களா மாறணும். அந்த மாதிரி மாற மாட்டாங்க. அந்த மாதிரி மாற முடியாது. ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இந்த உப்பளத்துல சபையில வச்சு வளர்ந்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் தான் என்ன எப்படி இருக்க முடியும்? உப்பா மாற முடியும். இந்த உலகம் ஃபுல்லா கிறிஸ்தவங்களா மாற முடியாது. உலகம் ஃபுல்லா ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களா மாற முடியாது. எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணலாம். ஆனா நம்ம வேதத்தின் படி பார்த்தா உப்புன்றது எப்படி இருக்கும்? ஒரு கொஞ்சம் அளவுதான் இருக்கும். கொஞ்சமா தான் இருக்கும். இந்த ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஹ் உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்ற மாதிரி ஒரு கிறிஸ்தவர்கள் இல்லாத ரட்சிக்கப்படாத இந்த உலகம் எங்க? நரகத்துலதான். இப்ப நம்ம தான் கிறிஸ்தவர்களா எப்படி இருக்கோம்? ஒரு உலகத்துக்கு ஒரு உப்பா இருக்கோம். உலகத்துல கிறிஸ்தவங்களா நம்ம மாறுறதுக்கு, நம்ம ரட்சிக்கப்பட்டு அவைக்குள்ள வளர்றதுக்கு எந்த இடத்துல வச்சு வளருவோம் சொல்லுங்க? எந்த இடத்துல? ஒரு போஸ்ட் ஆபீஸ்லயா? இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயா? எந்த இடத்துல வளருவோம்? சபையில. அதான் உப்பளத்துல. இந்த சபைக்கு வரும்போது, இங்க உப்பளத்துல வரும்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை விசுவாசித்து வரும்போது, ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்குள்ள வளருவோம். அப்படி வளர்ந்து வளர்ந்து ஒரு காலத்துல எப்படி ஆகும்? ஒரு உப்பா மாறி மற்றவர்களுக்கு நம்ம உபயோகப்படுற ஒரு உப்பா மாறும். பொதுவாக இந்த உப்பு எப்படி உருவாக்கப்படுறது அப்படின்னு, இந்த உப்பை என்ன பண்ணலாம்? சொன்னபடி அந்த கடல் தண்ணியிலேருந்து எடுத்து உப்பளத்துல என்ன பண்ணுவாங்க? பாத்தி பாத்தியா கட்டி வைப்பாங்க. கார்டன் பெட். அப்ப இந்த மாதிரி பாத்தி பாத்தியா கட்டி வச்சு அதுல என்ன பண்ணுவாங்க? கடல் தண்ணியை ரொப்புவாங்க. கடல் தண்ணியை ரொப்பி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடல் தண்ணினாவும் சூரிய வெளிச்சம் பட்டு 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 அந்த கடல் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த தண்ணிலாம் ஆவியா ஆகி அப்புறம் கடைசியா அது என்ன ஆயிடும்? வெள்ளை கலர் உப்பா மாறிடும். இப்படிதான் உப்பு உருவாக்குறாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்படி உப்பு உருவாக்குறாங்க? இதுதான் ப்ரொசீஜர். உப்பை எப்படி ஒரு கடல் தண்ணியிலே இருந்து ஒரு பாத்தி பாத்தியா கட்டுவாங்க. ஒரு பெரிய உப்பளமா இருந்தாலும் அதுல நிறைய பாத்தி இருக்கும். அப்ப அந்த பாத்தியில வச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு உப்பளத்தை உருவாக்கும். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த உப்பளம்ன்றது எங்க இருக்கும்? கடலுக்கு பக்கத்துல இருக்கும். அது தூரத்தில் இருக்காது. அதே போல இந்த சபைன்றது எங்க இருக்கும்? நான் சமுத்திரம் என்ன சொன்னா உலக பிரகாரமான ஜனங்கள். அப்ப எங்க ஜனங்கள் நிறைய இருக்காங்களோ அந்த ஜனங்கள் மத்தியில தான் சர்ச் இருக்கும்.
பாத்தீங்கன்னா நிறைய இந்த புற மதத்தோட டெம்பிள்லாம் எங்க இருக்குன்னா மலை மேல இருக்கும். ஒவ்வொரு மலைகள் மேல பாத்தீங்கன்னா மலை உச்சியில ஒரு டெம்பிள் இருக்கும். திருச்சியில கூட நான் பார்த்துருக்கேன். மலைக்கோட்டையில ஒரு மேல உச்சியில கோயில் இருக்கும். ஆனா ஆண்டவரோட பிள்ளைங்களோட ஒரு கிறிஸ்தவரோட ஆலயம் தான் ஜனங்கள் இருக்க எல்லா இடத்துலயும் இருக்கும். இந்த இடத்துல இருக்குது. இது பாருங்க ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. பக்கத்துல வீடு இருக்கு, இந்த பக்கத்துல வீடு இருக்கு, கீழே வீடு, பின்னாடி வீடு, இந்த எதிர்க்க வீடு. இந்த ஜனங்கள்லாம் வாழ்ற இடத்துலதான் உப்பளம் இருக்கணும். அங்கதான் சபை இருக்கணும். அப்பதான் ஜனங்கள் வருவாங்க. அப்ப உப்பளம்ன்றது ஒரு சமத்துவத்துக்கு கிட்ட இருக்கிறது போல சபை எப்படி இருக்கணும்? எங்க ஜனங்கள் நிறைய பேர் வாழ்றாங்களோ அந்த இடத்துல தான் இருக்கணும். மத்தவங்க எல்லாம் புறமத்தெல்லாம் பாருங்க தூரத்துல எங்கேயாவது ரிமோட்ல இருக்கும், மலை மேல இருக்கும். அப்ப அந்த நேரத்துல போய் அவங்க சாமி கும்பிட்டு வந்துருவாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. இந்த ஆண்டவர் ஆராதிக்கிற இந்த சபைன்றது எல்லா இடத்துல இருக்கும். சின்ன சின்ன சபையா இருக்கலாம், பெரிய சபையா இருக்கலாம். அது ஜனங்கள் வாழ்ற இடத்துல இருக்கும். எப்படி உப்பளம் சமத்துவத்துக்கு பக்கத்துல இருக்குமோ அது போல சபையும் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் இருக்கும். இங்க கனடால பாத்தீங்கன்னா ஸ்கார்பரோன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வெள்ளனி ரோடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரோடு ஃபுல்லாவே சர்ச்சு தான். அந்த பேஸ்மெண்ட் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்ல சர்ச்சு, அந்த பார்க்கிங் ஏரியால சர்ச்சு, ஒரு வீட்டுல சர்ச்சு, அப்படி பார்த்தா அந்த ரோடு ஃபுல்லுமே சர்ச் இருக்கும். அந்த இடத்துல அது போல இந்த ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆராதிக்கிற இந்த கிறிஸ்தவருடைய ஆலயம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. வழியில இருக்கும், பாத்வேல இருக்கும், கரேசேல இருக்கும், எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். அது அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அது அப்படி இருக்கும்போதுதான் ஜனங்கள் மத்தியில இருக்கும்போதுதான் அது ஒரு சபையா இருக்கும், ஒரு உப்பளமா இருக்கும். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த உப்பளத்துக்கு பாத்தியா கட்டி வைப்பாங்கன்னு சொன்னது. அந்த பாத்தியில இந்த தண்ணியை பாய்ச்சுவாங்க. அந்த தண்ணியை பாய்ச்சும் போது இந்த ஒரு பாத்தியில இருக்க தண்ணி இன்னொரு பாத்திக்கு போகக்கூடாது. இப்ப எல்லாத்தான் ஒரே உப்பளம் தானே, நிறைய பாத்தி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பாத்தியில இருக்க தண்ணி எடுத்து அடுத்த பாத்திக்கு மாத்திட்டு இருந்தா, அடுத்த பாத்தி தண்ணியை எடுத்து இந்த பாத்திக்கு மாத்திட்டு இருந்தா அது என்ன பண்ணாது, உப்பா உருவாகாது. அப்ப ஒரு பாத்தியில தண்ணியை ஊத்தி முடிச்சோடனே அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அந்த தண்ணி அசையாம இருக்கணும். அப்படி அசையாம இருக்கும்போதுதான் அது சூரிய வெளிச்சம் பட்டு அந்த தண்ணி எல்லாம் ஆவியாகி அது ஒரு உப்பா மாறும். இப்ப இந்த பாத்திலேருந்து தண்ணி எடுத்து அங்க மாத்திட்டு திருப்பி மாத்தினா என்ன ஆகும்? அது ஒரு உப்பா மாறாது. அதே போல கர்த்தர் நம்ம வச்ச சபையில ஒரு உப்பளத்துல ஒரே சபையில இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு இந்த சபைக்கு, இன்னொரு நாள் இன்னொரு சபைக்கு, இன்னொரு நாள் இன்னொரு சபைக்கு, அப்படி இருந்தா நம்ம என்ன எப்படி இருக்க முடியாது? ஒரு உப்பா வளர முடியாது. கர்த்தருக்கு ஒரு சாட்சியா நம்ம ஜீவிக்க முடியாது. அப்ப ஒரு பெரிய உப்பளமா இருந்தாலும் பல பாத்திகள் இருக்கு. அந்த பாத்தியில எதுல நம்மள கர்த்தர் வச்சிருக்காரோ அந்த பாத்தியில நம்ம என்ன இருக்கும்போது மாத்திரமே நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு உப்பா வளர முடியும். கர்த்தருக்கு ஒரு சாட்சியா ஜீவிக்க முடியும். அப்படி அந்த சூரியனோட அந்த வெளிச்சத்துல அந்த அந்த கடல் தண்ணி ஒரு உப்பா மாறுறது போல நம்முடைய நீதியாகிய சூரியன், நீதியின் சூரியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வெளிச்சத்தினால, அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால இந்த சபைக்கு வரும்போது உப்பளத்துல இந்த பாத்தியில இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவோட வெளிச்சத்தினால எப்படி மாறுவோம்? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு கேட்டு வளர்ந்து எப்படி ஆகும்? அந்த உப்பளத்துல இருக்க அந்த தண்ணீரெல்லாம் ஆவியாயி அது ஒரு வெள்ளையான ஒரு உப்பா மாறுறது போல நாமும் பரிசுத்தப்பட்டு எப்படி ஆகும்? கர்த்தருக்குன்ற ஒரு வெள்ளையான ஒரு உப்பா மாறும். அப்ப கர்த்தருக்கு முன்னாடி இப்படி பரிசுத்தமாவது எப்படி? அந்த உப்பு எப்படி சூரியனால பரிசுத்தமாக்கப்பட்டு வெள்ளையாவதோ அதே போல நாமும் நம்ம நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவினால அவருடைய வெளிச்சத்தினால என்ன பண்ணுவோம்? நம்ம வசனத்தினால பரிசுத்தப்பட்டு நம்மளும் ஆண்டவருக்கு ஒரு உப்பா மாறும். இப்ப இந்த பாத்தியில உப்புல பாத்தீங்கன்னா இந்த பாத்தியில எல்லா இடத்துலயும் உப்பா இருக்காது. சில சமயம் பாத்தியில கொஞ்சம் உப்பா இருக்கும், கொஞ்சம் தண்ணியாவும் இருக்கும். அப்ப ஒரு சபைன்னு எடுத்துக்கிட்டா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் உலக பிரகாரமான ஜனங்கள் இருப்பாங்க, கொஞ்சம் உப்பானவங்க, வெள்ளையா உப்பானவங்களும் இருப்பாங்க. அப்போ ஒரு சபைன்னு எடுத்துக்கிட்டா நல்ல ஆவிக்குள்ள வளர்ந்தவங்க இருப்பாங்க, புதுசா வர விசுவாசி இருப்பாங்க, இன்னும் நல்ல ஆவிக்குள்ள வளர்ந்த விசுவாசி இருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நல்ல வளர்ந்த விசுவாசிகள் என்ன பண்ணும்? புதுசா வர ஆத்துமாக்கள் வளர்றதுக்கு இடம் கொடுக்கணும். அவங்க ஒரு உப்பா மாறுறதுக்கு நம்ம உதவி செய்யணும். அதே போல புதுசா வந்தவங்களும் மற்ற வளர்ந்த விசுவாசிகளை பார்த்து, ஐயோ இவங்கள மாதிரி நம்ம பாட்டு பாட முடியலையே, இவங்கள மாதிரி நம்ம ஆராதிக்க முடியலையே, இவங்கள மாதிரி நம்ம இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படக்கூடாது. அப்போ புதுசா வர ஒரு ஆத்மாவும் நல்ல கர்த்தருக்குள் வளர நம்ம என்ன பண்ண உதவி செய்யணும். அதே போல வளர்ந்த ஆத்மாக்களும் இன்னும் கர்த்தருக்குள்ள இன்னும் நல்லா வளரணும். அதுதான் இந்த உப்பளத்துல இந்த பாத்தியை கட்டிக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த இந்த பாத்தியில ஒரு வரப்பு மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க தெரியுமா? இந்த தண்ணி இன்னொரு பாத்திக்கு போகாதபடி ஒரு வரப்பு மாதிரி போட்டிருப்பாங்க.
கேள்விப்பட்டிருக்கீங்களா வயல்ல வரப்புன்னு? அந்த வரப்பு மாதிரி. அப்ப அது ஒரு பவுண்டரி அது அப்படின்னா ஒரு ரிட்ஜ். அந்த ஒரு பவுண்டரிக்குள்ள அது இருக்கணும். அந்த பவுண்டரிக்குள்ள இருக்கும்போது இது ஒரு பாத்தி இன்னொரு பாத்தியோட கலக்காது. ஒரு தண்ணி இன்னொரு தண்ணியோட கலக்காது. அதே போல நாமும் இந்த உலகத்துல இந்த சபையில உப்பளத்துல இருக்கும்போது ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கணும். நமக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கணும். நான் இந்த சபைக்கு உண்மையா இருப்பேன். நான் கர்த்தருக்கு சாட்சியா ஜீவிப்பேன். நான் அவசியம் இல்லாம இன்னொரு சபைக்கு நான் போக மாட்டேன். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். கர்த்தருக்கு சாட்சியா ஜீவிப்பேன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு பவுண்டரி போட்டு நம்ம எப்படி இருக்கணும் அந்த பவுண்டரிக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நல்ல உப்பா நம்ம என்ன பண்ண முடியும் உருவாக முடியும். அப்ப அந்த ஒரு பவுண்டரி இருக்குல்ல அந்த பவுண்டரி அந்த வரப்புன்றது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையாகிய அந்த ஒரு பவுண்டரியில அந்த எல்லைக்குள்ள இருக்கும்போது அது நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப என்ன பண்ணும் அந்த எப்படி நம்ம வளர முடியும்னா அந்த தேவனுடைய வார்த்தையினால மாத்திரமே வளர முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணும் நல்லா படிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். தினமும் பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்கிறது விட்டுறவே கூடாது. அஹ் ஒரு தடவை ஃபாஸ்டா வாசிக்கலாம். ஆனா திருப்பி திருப்பி என்ன பண்ணோம் பைபிளை நல்லா படிக்கணும் புரியுற மாதிரி. கார் ஓட்ட கத்துக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்டியரிங்க லெஃப்ட் சைட் இருந்தா கார் லெஃப்ட் சைட் திரும்பும். ஸ்டியரிங்க ரைட் சைட் இருந்தா கார் ரைட் சைட் திரும்பும். அது எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சுட்டு கார் ஓட்டிட முடியுமா? அவங்க என்ன பண்ணணும் கார் ஓட்ட பிராக்டிஸ் பண்ணணும். அஹ் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கார் ஓட்ட தெரிஞ்சாலும் அவங்க அதை ஓட்ட பிராக்டிஸ் பண்ணணும். அந்த ஸ்டியரிங்கை இப்படி திருப்பி அவங்க பிராக்டிஸ் பண்ணாதான் நல்லா ஓட்ட முடியும். இதே போல நம்ம என்ன பண்ணோம் வேத வசனத்தை என்ன பண்ணோம் நமக்கு தான் பைபிள் தான் வசனம் தெரியும் அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் நல்லா படிச்சு 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 அது நல்லா புரிஞ்சுட்டு பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ மாத்திரமே நீங்க ஒரு பரம்பரை கிறிஸ்தவங்களா இருந்தா கூட நிறைய பேருக்கு பைபிள் தெரியாது. எங்க தாத்தா கிறிஸ்டின் தாத்தாவோட அப்பா கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் பைபிள் தெரியும்னு சொல்ல முடியாது. புதுசா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் புதுசா பைபிள் தெரியல அப்படின்னு இல்லை. நம்ம இந்த உப்பளத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவ வெளிச்சத்தினால நம்ம என்ன பண்ணோம் ஒரு வரப்பை வச்சுட்டு ஒரு பவுண்டரி வச்சுட்டு தேவ வார்த்தையாகிய அந்த பவுண்டரினால என்ன பண்ணணும் நம்ம ஆவிக்குள்ள வளரணும். நல்ல பைபிளை படிக்கணும். சிலவங்க பார்த்தா சங்கீதத்தை மட்டும்தான் படிப்பாங்க. இல்லைன்னா நீதிமொழியை மட்டும்தான் படிப்பாங்க. இல்லைன்னா புதிய ஏற்பாடு மட்டும்தான் படிப்பாங்க. பைபிள்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் ரெண்டு இருக்கு. நீங்க எல்லாத்தையுமே படிக்கணும். நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் பரிசுத்தவான்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக பிரிக்கெடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்கள். அப்படி பிரித்தெடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்கள் தான் எங்க இருப்பாங்க அந்த உப்பளத்துல இந்த பாத்தியில இருப்பாங்க. அப்ப இந்த உப்பளத்துல இந்த பாத்தியில இருந்து அந்த உப்பு வந்து ஒரு வெள்ளையா மாறி ஒரு பரிசுத்தமா மாறுறது போல நம்ம இந்த சபையில இருந்து ஆண்டவர வார்த்தையை கேட்டு தியானிச்சு நல்ல ஆவிக்குள்ள வளர்ந்து நம்ம எப்படி மாறப்போறோம் ஒரு உப்பா மாறப்போறோம் ஒரு பரிசுத்தமா மாறப்போறோம். இப்ப இந்த பரிசுத்தமா மாறுறதுக்கு இந்த சபையில நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு இன்னொரு காரியம் இருக்கு. எப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு சொந்தமான செலவா மாறணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமா மாறணும். அதுக்குதான் ஒரு வித்தியாசம் ஞானஸ்தானம். இப்ப ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஒரு டிசம்பர் மாசம் மேரேஜ் நடக்க போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப ரெண்டு வீட்டாரோட சம்மதத்துல அவங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. மேரேஜ் வந்து டிசம்பர் மாசம் ஆக போகுது. அப்ப இந்த டிசம்பர் மாசம் அவங்க என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கு. டிசம்பர் மாசம் தான் மேரேஜ். அப்ப டிசம்பர் தான் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்க முடியுமா? என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டாலும் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது. ஏன்னா சட்டப்படி ஒரு லீகலா அவங்க என்ன இருக்க முடியாது. நடைமுறைப்படி சட்டப்படி அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கணும்னா அந்த மேரேஜ் வந்து என்ன பண்ணும் நடக்கணும். அந்த கல்யாணம் வந்து ஒரு வைபவமா ஒரு நிகழ்ச்சியா நடந்து அது பிரசித்தப்பட்ட அதுக்கப்புறம் தான் லீகலா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்க முடியும். அப்ப அதே போல நம்ம என்னதான் அந்த உலகத்திலேருந்து பிரிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுட்டாலும் நம்ம பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவர் பிள்ளையா இருந்தாலும் இந்த உப்பளத்துக்குள்ள வந்தாலும் இங்க வந்து கர்த்தரை ஆராதிச்சாலும் நம்ம ஆண்டவரோட வசனத்தை தியானிச்சாலும் நம்ம என்ன பண்ணோம் கட்டாயம் என்ன பண்ணும் ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆண்டவரோட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும். அப்படி ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் நான் என்ன பண்ணுவேன் கர்த்தரை ஆராதிக்க முடியும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும், இசை வாசிக்க முடியும், கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்க முடியும். அப்ப நீங்க இல்லை ஞானஸ்தானம் எடுக்காம நீங்க இருந்தா ஒரு சாதாரண விசுவாசியா தான் இருக்க முடியும். எப்படி ஒரு நிச்சயம் ஆசைப்பட்டவங்க ஒரு மேரேஜுக்கு அப்புறம் ஒரு லீகலா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ முடியும். அதே போல நீங்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இயேசுவுக்கு சொந்தமாக மாற முடியும். அப்படின்னு எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கல?
ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கை தூக்குங்க. 3 3 பேர் தானா? 3 பேர் தான் ஞாபகம் எடுத்துக்கீங்களா? மத்த எல்லாம் எடுத்துக்கீங்களா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்க ஞானஸ்தானம் எடுக்காதது சீக்கிரத்துல ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏன்னா ஞானஸ்தானம்ன்றது இயேசுவோட ஒரு கட்டளை. இயேசு வந்து ஒரு பரிசுத்தமானவர். அவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நமக்கு ஒரு முன்மாதிரி வைக்கிறதுக்காக என்ன சொன்னாரு? இயேசுவே உலகத்துல ஞானஸ்தானம் எடுப்பாரு. அப்ப நான் சொன்னதுபடி நீங்க என்னதான் ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏத்துக்கிட்டாலும் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் முழுசா நம்ம யாருக்கு சொந்தமாகிறோம்? இயேசுக்கு சொந்தமாகும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த உட்பள்ளத்துல ஆண்டவருடைய வெளிச்சத்தினால என்ன பண்ண முடியும்? இயேசுக்கு சொந்தமான பிள்ளைகளா மாற முடியும். நீங்க நினைக்கிற ஞாபகம் எடுத்துட்டா உடனே எல்லாரும் பரிசுத்தம் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது வந்து ஒரு உட்பளத்துல வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே பாருங்க, ஒரு மேரேஜ் ஆன ஒரு தம்பதிகள் புதுசுல ஒரு சிறப்பா ஒரு தம்பதியா இருக்க முடியாது. ஏன்னா இவங்க வேற ஒரு பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க, இவங்க இன்னொரு பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க, இன்னொரு சரௌண்டிங்ல சிச்சுவேஷன்ல வளர்க்கப்பட்டவங்க. அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நிறைய காலம் ஆகும், நிறைய வருஷம் கூட ஆகும். அப்ப அதே போல ஒரு சபைக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே நீங்க ரொம்ப பத்திர முடியாது. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, இன்னும் எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும், நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பேன், பாவமே வரும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்? பாவம் இல்லாம கஷ்டப்பட்டு பரிசுத்தமா ஆண்டவருக்குள்ள வளரணும். கஷ்டப்பட்டு இன்னும் பரிசுத்தத்துல வளர்ந்து ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஆவிக்குள்ள வளர முடியும். அப்ப ஞானஸ்தானம் எடுத்த உடனே புதுசுலேயே நீ என்ன பண்ண முடியாது, நம்ம ரொம்ப பரிசுத்தமா ஆயிட முடியாது. ஞானஸ்தானம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமான சொன்னபடி அந்த நீதியின் திருநாகி ஏற்றுக்கிற வெளிச்சத்தினாலும் கர்த்தருடைய வசனத்தினாலும் நம்ம வசனத்தை தியானிச்சு வாசிச்சு வளர்ந்து வளர்ந்து என்ன பண்ண முடியும்? நம்ம கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு உப்பா மாற முடியும். அப்ப ஞானஸ்தானம் எடுத்தோம்னா சீக்கிரமா ஞானஸ்தானம் எடுக்கணும். நீங்க தான் ஞானஸ்தானம் எடுத்துக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுக்காத எல்லாரும் சீக்கிரமா நீங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இன்னும் கர்த்தருக்கு ஒரு பிரியமான பிள்ளைகளா நீங்க வளர்ந்து இந்த இந்த கிறிஸ்தவங்க இந்த உப்பளமாகி இந்த சபையில வச்சு ஒரு உப்பா மாறுறது, உப்பளத்துல ஒரு உப்பா மாறுறது போல கிறிஸ்தவர்கள் இந்த உப்பளமாகிய சபையில என்ன பண்றோம்? இந்த ஆண்டவர் நம்மளை வளர செய்து இங்க நம்மள என்ன பண்றாரு? ஒரு உப்பா ஆண்டவர் நம்மள மாற்றுறாரு. அடுத்தது இந்த உப்பு என்ன பண்ணுவாங்க? இந்த நல்லா வெள்ளையான உப்பு எல்லா தண்ணியும் ஆவியாகி நல்ல கட்டியான உப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க? ஒரு பேக்ல போட்டு எடுத்து ஒரு பெரிய குடவுல போடுறாங்க. அப்ப குடவுல போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய லாரியில வந்து எடுத்துட்டு போவாங்க. அப்ப பெரிய லாரியில வந்து எடுத்துட்டு போய் சேல் பண்ணுவாங்க. இப்ப அந்த நான் சொன்ன மாதிரி பெரிய லாரியில போய் எடுத்துட்டு போகும்போது இந்த பாத்தியா எடுத்து போடுவாங்களா? இந்த பாத்தியில இருந்த உப்பு அப்படின்னு ஏதாவது இருக்குமா? இந்த பாத்தியில இருந்த உப்பு ஒரு பெரிய உப்பளமா இருந்தாலும் அந்த நிறைய பாத்தி இருக்கும்னு சொன்னாங்க. அந்த பாத்தியில இருக்க எல்லா உப்பையும் சேர்த்துதான் எங்க போடுவாங்க? லாரியில எடுத்துட்டு போயிட்டு நம்ம சேல் பண்ணுவாங்க. நீங்க கடையில போய் உப்பு வாங்குறீங்க. அப்ப உப்பு வாங்கும்போது நீங்க கேட்டு வாங்குவீங்களா? இது கோவலத்துல எந்த பாத்தியில செஞ்ச உப்புன்னு கேட்ட வாங்குறீங்க? இல்ல. அந்த எதுவுமே அதே போல ஒரு உப்பளம்னா இந்த உலகத்துல பல சபைகள் இருக்கலாம். இந்த உப்பளத்துல மாற்றிய பல சபைகள் இருக்கலாம். இது வந்து செய்திக மகிழ்ச்சி கிறிஸ்தவ சபை, அது போல ஏஜி சர்ச்சஸ்லாம், ஏசி சர்ச்சஸ்லாம். ஆனா பரலோகத்துல எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. நீங்க பரலோகத்துக்கு போனோன்னே ஏசி சர்ச்சுனா இங்க வாங்க, ஏஜி சர்ச் வாங்கன்னா தனி லைன்ல நிக்க வைப்பாங்களா? இல்ல. எப்படி எப்படி வித்தியாசம் இல்லாதபடி பல வித பாத்திகளை எடுக்கப்பட்ட உப்பு எப்படி ஒரு வித்தியாசமே இல்லாதபடி எல்லாம் ஒன்னா இருக்கப்படுதோ அதே போல இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பரலோகத்துல ஒன்னாதான் இருப்பாங்க. அங்க எந்த வித்தியாசமும் இல்லை. அப்ப நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த ஒரு இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்? எந்த ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது. அங்க பரலோகத்துல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாரும் சமம். நீங்க எவ்வளவு பெரிய சர்ச்சில் இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன சர்ச்சில் இருந்தாலும் சரி, ஒரு பாத்தி பார்த்தா பெரிய பாத்தியா இருக்கும், ஒரு பாத்தி சைஸ்ல சின்னதா இருக்கும். அதனால ஒரு சின்ன சர்ச்சில் இருக்கவங்க ஆண்டவர் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, பெரிய சர்ச்சில் இருக்கிறவங்க தான் போவாங்க அப்படின்னு இல்லை. ஆண்டவருக்கு முன்னாடி பரலோகத்துல எல்லாருமே சமம். எப்படி இந்த எல்லா உப்பும் ஒன்னா எடுத்துக்கொள்ளப்படுதோ அதே போல இந்த உப்பளத்துல நம்ம பரிசுத்தமாக்கப்பட்ட எல்லாரும் பரலோகத்துக்கு ஒரு நாள் போவோம். இப்ப அந்த ஒரு லாரி வந்து எல்லா உப்பையும் சேர்த்து எடுத்துட்டு போறது போல ஒரு நாள்ல ஒரு லாரி வரப்போகுது. அந்த லாரி ஹார்ன் அடிச்சுட்டே வரும். நம்ம வாசிக்கிறோம், பிரதான தூதனாகிய தூதன் என்ன பண்ணுவாரு? எக்கால சத்தத்தோட வரும்போது நம்ம என்ன பண்ணுவாரு? ஆண்டவருக்குள்ள இருக்கிற எல்லாரும் என்ன பண்ண போறோம்? எடுத்துக்கொள்ள போறோம்.
ஒரு கிறிஸ்தவரோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கமே அதுதான். இப்ப எதுக்காக நம்ம இந்த உலகத்துல கஷ்டப்படுறோம், எதுக்காக பைபிள் படிக்கிறோம், எதுக்காக ஜெபம் பண்றோம், எதுக்காக ஆண்டவருக்காக வாழ்றோம்? ஒரு நாள்ல நம்ம எங்க போனோம்? ஆண்டவர்கிட்ட பரலோகத்துக்கு போனோம். அதுதான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினி. அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த உலகத்துல பரிசுத்தமா ஜீவிக்க போறோம். அந்த பரிசுத்தமா ஜீவிக்கிறவங்க ஒரு நாள்ல என்ன பண்ண போறோம்? பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தை கேட்கும் போது நம்ம எங்க போக போறோம்? பரலோகத்துக்கு போக போறோம். இப்படி இந்த உப்பை லாரியில எடுத்துட்டு போனது போல பரலோகத்திலேருந்து ஒரு நாள் அந்த நாள் வரும், ஆண்டோட வருகை. அந்த நாள் எல்லாரும் எங்க எடுத்துக்கொள்ளப்பட போறோம்? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறோம். சரி, இப்ப இந்த கடல்ல இருந்து இந்த உப்பளம் கடலுக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னேன். இப்ப இந்த கடல் தண்ணிய இந்த உப்பளத்துக்கு எப்படி எடுத்துட்டு வருவாங்க? எப்படி எடுத்துட்டு வருவாங்க? யாருக்கா தெரியுமா? கரெக்ட், ராம்குமார் கிட்ட சொல்றாரு. வாய்க்கால், கனல்ல வாய்க்கால் வச்சு எடுத்துட்டு வருவாங்க. இப்ப அந்த கடல் தண்ணிக்கும் இந்த உப்பளத்துக்கும் இடையில ஒரு வாய்க்கால் இருக்கணும். அதே போல உலக பிரகாரமான ஜனங்களுக்கும் நம்ம தேவ சபைக்கும் இடையில ஒரு வாய்க்கால் இருக்கும். அந்த அந்த வாய்க்கால் வழியா தான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? தேவ சபைக்கு வருவாங்க. எப்படி கடல் தண்ணி இது உப்பா மாறுறதுக்கு உப்பளத்துக்கு கொண்டு வாய்க்கால் மூலமா வருதோ, அதே போல உலக பிரகாரமான ஜனங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் தேவ சபைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்க்கால், ஒரு சேனல் இருக்கணும். அந்த வாய்க்கால் தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம்ன்ற வாய்க்கால் மூலமா தான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? தேவ சபைக்கு வருவாங்க. அப்ப ஒவ்வொரு சபையும் சுவிசேஷம் கட்டாயம் இருக்கு. சுவிசேஷம் ஒளியோன்றது கம்பல்சரி. சுவிசேஷம் ஒளியம் இல்லாம இருக்கவே கூடாது. இந்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். இந்த சுவிசேஷம் இப்ப இந்த கடல் கடல்ல இருந்து இந்த உப்பளத்துக்கு வாய்க்கால் போடுவாங்க. இந்த வாய்க்கால் வந்து கடல்ல இருந்து இந்த உப்பளத்துக்கு போடுவாங்களா, இல்லைன்னா இந்த உப்பளத்துல இருந்து கடலுக்கு போடுவாங்களா? கடல்ல இருந்தா கடல்ல இருந்து உப்பளத்துக்கு போட்டா என்ன ஆகும்? கடல் தண்ணி ஃபாஸ்டா வந்து இது ரொம்பிடும். ரொம்பி என்ன பண்ணும்? ஃபாயில் ஆகும். அதனால கடல்ல இருந்து வாய்க்கால் போட மாட்டாங்க. இந்த உப்பளத்திலேருந்து வாய்க்கால் வெட்டிட்டு வருவாங்க. உப்பளத்திலேருந்து வாய்க்கால் வெட்டிட்டு வந்து கடைசி எதோட ஜாயின் பண்ணுவாங்க? கடலோட ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்றது புரியுதா? ஏன்னா கடல்ல இருந்து வெட்டாங்க, கடல் தண்ணி ஃபாஸ்டா வந்து ரொம்பிடும். அதனால உப்பளத்திலேருந்து தான் கடலுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு வாய்க்கால் பண்ணுவாங்க. அதே போல இந்த சபையில இருந்துதான் சுவிசேஷம் எங்க போனோம்? கடலாகிய உலக பிரகாரமான ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சுவிசேஷம் எங்கேருந்து போனோம்? கடல்ல இருந்து போனோம். அப்ப ஒரு வாய்க்கால் இந்த வாய்க்கால் சுவிசேஷம் வழியா என்ன பண்ணும்? உலக பிரகாரமான ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் உப்பளத்திலேருந்து கடலுக்கு போறது போல அந்த சுவிசேஷம் எங்கேருந்து போனோம்? இந்த சபையிலேருந்து தான் சுவிசேஷம். நான் ஏற்கனவே இந்த கதையை நிறைய தடவை சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன். ஒரு சுந்தரம் சொன்ன கதை. ஒரு பரிசுத்தமான ஒரு தரிசனம் கண்டாராம். அந்த ஒரு என்ன தரிசனம்னா, ஒரு பரலோகத்துக்கு போனப்ப இயேசு இந்த உலகத்துல இருந்து 40 நாள் இருந்து கடைசியா பரலோகத்துக்கு போயிடுறாருன்னு அப்ப ஒரு தேவதூதர் இயேசு பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். இயேசு, நீங்க உலகத்துக்கு போனீங்க, சிலுவையில மறிச்சீங்க, உயிரோட வந்தீங்க, இப்ப நீங்க இங்க வந்துட்டீங்க. இப்ப இதெல்லாம் யாரு வந்து அங்க இருக்கவங்களுக்கு சொல்லுவா அப்படின்னு கேட்கலாம். நீங்க வந்துட்டீங்க. அப்ப இயேசு என்ன சொல்லலாம்? எனக்கு 12 சீஷர் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. உடனே இன்னொரு தூதன் கிராஸ் கொஸ்டின் கேட்கலாம், குறுக்கன். ஆண்டவரே, அவங்க சொல்லாட்டி, அந்த 12 டீஷர்ட் சொல்லாட்டி யார் சொல்லுவாங்க? அதுக்கு இயேசு சொன்னாராம், நான் அவங்க சொல்லாட்டி என்னோட ஜனங்கள் இருக்காங்க, சபை இருக்கு, அவங்க சொல்லுவாங்க. அப்ப இன்னொரு தூதன் ஒரு கொஸ்டின் கேட்டாராம், அப்படி சபையும் சொல்லாட்டி வேற யார் சொல்லுவாங்க? அதுக்கு இயேசு என்ன சொன்னாராம், நான் என் சபை ஜனங்களை கட்டாயம் சொல்லுவாங்க. என் சபை ஜனங்களை நான் நம்புறேன், அவங்க கட்டாயம் செய்வாங்க. அப்ப சுவிசேஷம் வந்து எல்லாருமே ஒழிந்த ஒரு கடமை. எல்லாரும் என்ன பண்ணும்? சுவிசேஷம் சொல்லும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவருக்காக ஆயத்தமாகலாம். ஒரு பிற்பள்ளத்திலேருந்து ஒரு வாய்க்கால் வெளியா சுவிசேஷம் எங்க போனோம்? கடலுக்கு. ரட்சிக்கப்படாத அதே போல சபையிலேருந்து ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு வாய் வழியா சுவிசேஷம் சொல்லி கால் வழியா நடக்கும். வாய்க்கால், வாயால சுவிசேஷம் சொல்லி காலால நடந்து போகணும். அந்த இந்த வாய்க்கால் வழியா இந்த நீர் ஒரு கடலோட இணைந்து போன இந்த சுவிசேஷம் உப்பளமாகிய சபையிலேருந்து ரட்சிக்கப்படாத உலக பிரகாரமான ஜனங்களுக்கு என்ன பண்ணும்? சுவிசேஷம் போகணும். அப்ப சுவிசேஷம் ஆண்டவர் சொன்னாரா? நீங்க மத்திய 28 அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க உலகம் எங்கும் போய் எல்லாரையும் சீஷராக்குங்கள் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருங்க, நான் எல்லாரையும் உங்ககிட்ட அனுப்புறேன்னு சொன்னாரா? அப்படி சொல்ல, நீங்க போய் சீஷராக்குங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? வாய்க்கால் மாதிரி வாயால சுவிசேஷம் சொல்லி காலால நடந்து போய் தான் சுவிசேஷம் சொல்லணும். இந்த சுவிசேஷம் சொல்றது நம்மளோட கடமை. நம்ம எவ்வளவு பேரை ஆண்டவருக்காக ஆதாயமாக்கப்படுறோமோ
அதுக்கு மாத்திரம்தான் பரலோகத்துல பலன். இந்த உலகத்துல எந்த நீங்க குவாலிபிகேஷன் இருந்தாலும் சரி, பிஇ இருந்தாலும் சரி, எம்இ இருந்தாலும் சரி, எம்பிஏ இருந்தாலும் சரி, எம்எஸ்சி, எம்பில், பிஹெச்டி என்ன படிச்சிருந்தாலும் எந்த குவாலிபிகேஷனுக்கும் பரலோகத்துல பலன் கிடையாது. இந்த உலகத்தோடு அழிஞ்சிடும். நீங்க படிச்ச படிப்பு எல்லாமே உலகத்தோட போயிடும். பரலோகத்துல மதிக்கப்படுற ஒரே ஒண்ணா இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருக்காக எத்தனை பேர் ஆதாயப்பட்டிருக்கோம், எத்தனை ஆத்மாவை ஆண்டவருக்காக ஆயத்தப்பட்டிருக்கோம், எவ்வளவு சுவிசேஷம் சொல்லியிருக்கோம், ஆண்டவருக்காக எப்படி வாழ்ந்தோம், அது ஒண்ணுக்கு மாத்திரமே பரலோகத்துல பலன். வேற எந்த உங்க குவாலிபிகேஷனுக்கோ, உங்க படிப்புக்கோ, உங்க பதவிக்கோ, உங்க அந்தஸ்துக்கோ எதுக்குமே பரலோகத்துல பலன் இல்லை. பரலோகத்துல ஒரே ஒரு காரியத்துக்கு தான் பலன். நம்ம இந்த உலகத்துல ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம், அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்ல சரி, வேலை செஞ்சாலும் சரி, எங்க இருந்தாலும் ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரை பத்தி ஆத்மாவை ஆதாயப்படுத்தும் போது அது மாத்திரமே பலன். அப்ப உப்பளத்துக்கும் கடலுக்கும் ஒரு வாய்க்கால் ஒரு இருக்கிறது போல இந்த சபைக்கும் உலக ஜனங்களுக்கும் ஒரு சுவிசேஷம் ஒரு வாய்க்காலா இருக்கணும். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது யாரோட கடமை? சபையோட கடமை. நம்ம என்ன பண்ண சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தவறவே கூடாது. இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் வருஷத்துக்கு ஒருத்தரையாவது ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவேன். ஒரு வருஷத்துக்கு ஒருத்தரை அட்லீஸ்ட் அது பண்ணாலே போதும். இந்த ஒரு நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே இந்த ஒரு வருஷத்துல நான் ஒருத்தருக்கு சர்டிபிகேட் சொல்லி ஒருத்தரை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி நம்ம சுவிசேஷம் அப்படி உப்பளமாகிய இந்த சபையிலேருந்து உலக பிரகாரமான அந்த கடலுக்கு இந்த சுவிசேஷம் போகும்போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. அப்படி ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு இந்த உப்பாக இந்த கடல் தண்ணி எப்படி ஆவியாய் சூரிய வெளிச்சத்தினால ஆவியாய் உப்பாவது போல நம்ம நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்துவோட வெளிச்சத்தினால நம்ம என்ன பண்ணுவோம்? பரிசுத்தப்பட்டு ஒரு உப்பா மாறும். அதுதான் அந்த இயேசு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இந்த உப்புல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இது அந்த இஸ்ரேல் ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு என்ன உப்புனா இதான் தெரியும், இப்பனா டேஸ்ட் அப்படின்னு தான் தெரியும். ஆனா ஆண்டவர் சொன்னது அந்த ஜனங்க இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்க. உப்புல எவ்வளவு விஷயத்த ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அப்ப ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க எப்படி வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தோம், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ஆண்டவர் இல்லாதவங்களா, ஆண்டவரை விட்டு துன்மார்க்கமா ஜீவித்தோம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இந்த சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வசனத்தை கேட்டு இந்த உப்பளத்துல வந்தோடனே ரட்சிக்கப்பட்டு வசனத்தை கேட்டு ஆண்டவருடைய வெளிச்சத்தினால எப்படி இருக்கோம்? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எல்லாரும் பெரிய பாக்கியம் வந்தது. நோய்க்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியம் நம்ம ஆண்டவரோட பிள்ளையா இருக்கோம். அது மட்டும் இல்ல, எப்படி நான் சொன்னே ஹோலி பரிசுத்தம் அப்படின்னா ஆண்டவருக்காக பிரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்கள். நம்ம ஆண்டவருக்காக பிரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஆண்டவர் பார்வையில விசேஷித்த ஒருத்தரா இருக்கும். அப்ப நம்ம எல்லாரும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உலக பிரகாரமான ஜனங்களுக்கு இது தெரியாது. இவங்க சுவிசேஷம் சொன்னா உலக பிரகாரமான ஜனங்க என்ன நினைப்பாங்க? என்ன இவங்க கிறிஸ்தவம் மட்டும் வீடு வீடா வந்து சொல்றான், இவங்களுக்கு என்ன அவங்க மதத்தை பரப்புறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம், இது நம்ம தான் செய்யணுன்றது உலக பிரகாரமான ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா மத்த மதத்தவங்களா பாருங்க, அப்படி செய்ய மாட்டாங்க. நம்ம ஆண்டவர பிள்ளையா இருக்கிறதுனால, நம்ம உலகத்துக்கு உப்பா இருக்கிறதுனால நமக்கு தெரியும் நம்ம சுவிசேஷத்தை. அது மட்டும் இந்த உப்பளத்துல இருக்க உப்பு நல்ல வெள்ளை உப்பானது அந்த கடல் மணல்ல போட்டு வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா, அதை சாதாரண மணல்ல கடல் மணல்ல போட்டு வச்சு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அதோட உப்பு தன்மை எல்லாம் எழுந்துடும். அதை நீங்க அந்த உப்பை நட்டி பார்த்தா அது உப்பாவே இருக்காது. ஒரு நல்ல உப்பு தான். அதை எடுத்து ஒரு கடல் மணலுக்குள்ள போட்டு வச்சு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அது உப்புத்தன்மை எல்லாம் எழுந்துடும். அதான் நீங்க என்ன சொல்றாங்க? நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே வெளியே வேறொன்றுக்கும் உதவாது. அப்ப இந்த மணல் எங்க இருக்கும்? மணல் எங்க இருக்கும்? கடலுக்கு பக்கத்துல. அது இந்த உப்பளத்துக்கும் சமுத்திரத்துக்கும் இடையில இதுக்கு ரெண்டுக்கும் மிடில் தான் இதுக்கும் மணல் இருக்கும். இந்த உப்பு இந்த மணல்ல போடப்பட்டதுக்கு அப்புறம் அதோட சாரத்தெல்லாம் எழுதுறது இல்லை. அந்த உப்பு வேஸ்ட். இந்த உப்பு இல்லாட்டி அந்த திருப்பி அந்த உப்பை எடுத்து கடல்ல போட்டு திருப்பி உப்பு உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அந்த ஃபிளேவர் சாரம் போயிடுச்சுன்னா அது வேஸ்ட். அதான் அவர் சொல்றாரு, மனுஷனால் மிதிக்கப்படுறதுக்கும் கொட்டப்படுறதுதான் இருக்காகும். திருப்பி அதை கொண்டு போய் கடல் தண்ணியில போட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? உப்பாக்க முடியாது. அதே போல நாம் ஒரு சபையில இருந்து உப்பளத்துல இருந்து ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த உண்மையா ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். இப்ப இந்த மணல் வந்து இந்த சமுத்திரத்துக்கும் இந்த உப்பளத்துக்கும் இடையில இருக்கிறது போல நம்ம ஒண்ணு ஆண்டவர் சமூகத்துல இருக்கணும், ஆண்டவர் பொறுமையா இருக்கணும்.
இல்லாட்டி உலக பிரகாரமான ஜனங்களா இருக்கணும். இப்படியும் இல்லாம எடையா இருக்கக்கூடாது. இப்ப சிலவங்க பார்த்தா இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. அங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்லை. ஒண்ணு ஆண்டவருக்கு உண்மையா ஆண்டவருடைய ஜனமா இருக்கணும். இல்லைன்னா உலகத்தோட போய் உலக பிரகாரமான ஜனங்களா இருக்கணும். வெளிப்பட்ட விசேஷத்துக்கு கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நீ அனலுமின்றி குளிருமின்றி இருந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு? வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆண்டவர் ஒரே ஒரு இடத்துலதான் என்ன சொல்லியிருக்காரு? வாந்தி பண்ணி போடுவேன். வேற எந்த இடத்துலயும் ஆண்டவர் வாந்தி பண்ணுவேன்னு சொல்லல. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லியிருக்காரு? இப்ப வாந்தி எதனால வரும்? சாப்பிட்டது செரிக்கலதான் வரும். இன்டைஜேஷன்னால வரும். இல்ல உடம்பு சரியில்லாததுனால வரும். இல்லைன்னா புள்ள பெறவங்களுக்கு வாந்தி. இப்ப ஆண்டவர் உடம்பு இல்லாம ஆயிடுச்சா? இன்டைஜேஷன் ஆயிடுச்சா? எதுக்காக அவர் அப்படி சொல்றாரு? இந்த மூணுமே இல்லைன்னா எதனால வாந்தி வரும்? மூணுமே இல்லைன்னா வேற எதனால வரும்? அருவருப்பா இருந்தா வாந்தி வரும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அருவருப்பு பண்றாரு. ஒண்ணு நீங்க ஆண்டவர் பிள்ளைங்களா சபைக்குள்ள பரிசுத்தமா இருந்தா நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரு. இல்ல உலக பிரகாரமான சடங்குகளா இருந்தா உலகத்தை நோக்கி போனா நம்மளை பார்த்து கோவப்படுவாரு. ஆனா உலக பிரகாரமாவும் இல்ல, ஆண்டவர் பிள்ளைங்களாவும் இல்ல, அங்கேயும் இங்கேயுமா இருந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அந்த மாதிரி இருந்து மிடில் இருந்தா அதை என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். நம்மளை பார்த்து அருவருக்கிறாரு. அப்படி ஒண்ணு ஆண்டவருக்காக வாழாம, ஆண்டவருக்கு உண்மையா இல்லாம, நம்ம உலக பிரகாரமாவும் இல்லாம, ரெண்டுத்துக்கும் இடையில அங்கேயும் இங்கேயுமா இருந்தா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன பண்றாரு? அருவருக்கிறாரு. நம்ம பார்த்து அருவருக்கிறாரு. அதுதான் ஆண்டவர் வந்து வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. உலகத்துல எந்த தெய்வமுமே நம்ம வார்த்தையை சொல்லல. நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன். எந்த தெய்வமா சொல்லியிருக்காங்க? இந்த தெய்வம் அந்த மாதிரி சொல்லல. ஆண்டவர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு, நான் வாந்தி பண்ணி போடுவேன். அது எதுக்காக? நம்ம அருவருக்கிறாரு. நம்ம உண்மையா ஆண்டவருக்கு இல்லாததுனாலயும் இல்ல. ஒண்ணு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அப்படி இல்லாட்டி உலக பிரகாரமா இருக்கும். ரெண்டும் இல்லாம உலகத்தையும் படத்தை ஒத்து போயிட்டு ஆண்டவர் பிள்ளையாவும் இங்க இருந்துட்டு பார்த்தா சண்டே பார்த்தா சர்ச்சில் எல்லாம் எப்படி இருப்பாங்க? ஒரு பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு போனோடனே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அந்த ஒரு வாரம் மீதி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. சண்டே மட்டும் ஒரு பரிசுத்தமா ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் இஷ்டம் போல ஜெபிக்கலாமா? வரும்போது பரிசுத்தமா ஜெயிக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம இதயத்தை எல்லாம் பாக்குறாரு. நம்ம இருதயம் எப்படி இருக்கு? இந்த சண்டே எப்படி ஆராதிக்கிறோமோ, எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி அந்த வாரம் ஃபுல்லா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு உண்மையா ஜெபிக்கிறோம். ஒரு உண்மையான கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறோம்? ஒரு உப்பளத்துல ஒரு உண்மையான ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்யும். இப்ப இந்த நான் சொன்னபடி உப்பு எடுத்து மணல்ல போட்டு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கு சொன்னாங்க. ஒரு இந்த உப்பாகிய நாம் இந்த உப்பளத்துல உண்மையா கர்த்தருக்கு உண்மையா இருக்கும். இது இந்த மாதிரி இருக்கிறார். அப்போ இந்த உப்பனால நம்ம இவ்வளோ கத்துக்கிட்டோம். இப்ப இந்த கடைசியா இந்த சபையில நாம் எப்படி பரிசுத்தப்பட போறோம் அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுறேன். அடுத்து 3 காரியம். முதலாவது காரியம், நம்ம எப்படி இந்த சபையில பரிசுத்தப்படணும்னா நல்ல என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும். நல்லா ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணும். ஜெபம் அப்படின்னா ஒரு ஒருத்தர் எழுதி வச்சதை பார்த்து வாசிக்கிறது ஜெபம் இல்லை. அப்படின்னா இன்னொருத்தர் ஜெபம் பண்றதை கேட்கறது அப்படி இல்லை. ஜெபம் அப்படின்னா நாம் ஆண்டவரோட பேசுறதுதான் ஜெபம். நீங்க ஆண்டவரோட எப்படி நீங்க மனுஷரோட பேசுறோமோ அது போல நம்ம ஆண்டவரோட பேசுறது ஜெபம். தினம் என்ன பண்ணுறது? ஆண்டவரோட பேசணும். ஆண்டவரோட பேசுற ஒரு கம்யூனிகேஷன் வரும். நான் ஏற்கனவே ஜெபத்தை பத்தி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டேன், ஞாபகம் நினைக்கிறேன். நம்ம எப்படி ஆண்டவரோட பேசுவோம், ஆண்டவர் எப்படிதான் நம்ம ஜெபத்தை கேட்பாரு, எப்படி ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் இருக்கிறாரு, அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஜெபம்ன்றது ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஆண்டவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறான்றத எதை வச்சு சொல்ல முடியும்? அவன் நல்ல ஜெபம் பண்ணுவான். அதை வச்சுதான் நீங்க சொல்லணும். இப்ப ஜெபத்துல ஒரு 4 பார்ட் இருக்கு, 4 பகுதியா இருக்கு. முதலாவது ஜெபம்னா முதலாவது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம்னா நன்றி சொல்லணும். முதலாவது ஜெபத்துல என்ன பண்ணும்? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்கு இது வரைக்கும் செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு என்ன பண்ணும்? ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணும்? நன்றி சொல்லணும். அதுதான் முதலாவது பார்ட். 2வது பகுதி ஸ்தோத்திரம் சொல்றது மட்டும் இல்ல, 2வது ஆண்டவரை துதிக்கணும், பிரைஸ் பண்ணணும். ஆண்டவர் என்ன பண்ணும்? ஆண்டவரே நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபகர், அதெல்லாம் சொல்லி என்ன பண்ணும்? ஆண்டவரை புகழணும், ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும். அதான் 3வது அவர் தேவனா இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணும்? நமஸ்கரிக்கணும், ஆராதனை செய்யணும். அவருடைய நாமத்தெல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு என்னென்ன நாமெல்லாம் சொல்லி நாமத்தெல்லாம் சொல்லி என்ன பண்ணும்? அவர் ஆராதிக்கணும், அவர் நமஸ்கரிக்கணும். கடைசியா 4வது என்ன பண்ணும்? நம்மளோட விண்ணப்பம், நம்மளோட என்னென்னலாம் நமக்கு தேவையோ, நம்ம குடும்பத்துக்கு தேவையோ, நம்ம சொந்தக்காரத்துக்கு தேவையோ, மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையோ எல்லாத்தையும் சொல்லி ஜெபத்துல 4 பாயிண்ட் நீங்க மறந்துடாது. முதலாவது என்ன பண்ணும்? ஆண்டவரை துதிக்கணும், நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், இது வரைக்கும் ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு. 2வது என்ன பண்ணும்? ஆண்டவரை
பிரைஸ் பண்ணணும். ஆண்டவர் சர்வ வல்லவர் சொல்லி ஆண்டவரை என்னெல்லாம் சொல்லி பிரைஸ் பண்ண முடியுமோ புகழ முடியுமோ அவர் புகழணும். மூணாவது ஆண்டவர் தேவனா இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணும், ஆராதனை செய்யணும், வர்ஷிப் பண்ணும், அவர் நமஸ்கரிக்கணும். ஆண்டவர் நாமத்தெல்லாம் சொல்லி கடைசியா தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட தேவைக்காக தோணும். இது முதலாவது காரியம். அப்ப இந்த உப்பளத்துல நம்ம நல்ல உப்பா மாறணும், அதுக்குள்ள வரணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன காரியம், வேதம் வாசிக்கணும். நாம் ஆண்டவரோடு பேசுவது ஜெபம், ஆண்டவர் நம்மோடு பேசுவது வேதம். அப்ப ஆண்டவர் எப்படி நம்மோட பேசுவாரு, வேதத்தின் மூலமா பேசுவார். அப்போ முதலாவது ஜெபம், இரண்டாவது வேதம். நான் ஏற்கனவே சொன்னபடி தினம் பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கிறத விடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் எப்படி ஆதியாகமத்திலேருந்து பழைய ஏற்பாடு வாசிக்கணும், புதிய ஏற்பாடு வாசிக்கணும், அது திருப்பி திருப்பி வாசிக்கணும். ஒரு தடவை வாசித்துட்டு விட்டுறக்கூடாது. நான் சொன்னேன் இப்ப நல்லா பைபிள் தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு சொல்லிட்டா கார் ஓட்ட முடியுமா? நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதே போல நம்ம ஆவிக்குள்ள வளரணும்னா நல்ல பைபிள படிச்சு படிச்சு என்ன பண்ணும், பிராக்டிஸ் பண்ணும். நல்ல வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவரோட வேதத்தை வாசித்து தியானிக்கும் போதுதான் இன்னும் நம்ம ஆவிக்குள்ள வளரணும். இது ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் என்னன்னு ஜெபம், ரெண்டாவது வேதம் வாசிக்கிறது, மூணாவது சபைக்கு வரணும். சபை குடியிருந்தே விட்டுடக்கூடாது. சர்ச்சுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வாரம் தான் நம்ம வேலை செய்யறோம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணோம், தவறாம ஆண்டவரை ஆராதிக்கணும். இந்த மூணு காரியமும் ஒரு ஆட்டோ மாதிரி. ஆட்டோக்கு 3 வீல் இருக்குல்ல, 3 வீல் மாதிரி. ஏதாவது ஆட்டோல ஒரு வீல் இல்லாட்டி என்ன பண்ணாது, ஆட்டோ வராது. ஏதாவது ஒரு வீல் பஞ்சர் ஆயிடுச்சுனாலும், ஒரு வீல் கெட்டு போச்சுனாலும் ஆட்டோ ஓடாது. அதே போல ஒரு 3 காரியம் இருக்கும்போதுதான் அது ஒரு எஃபெக்டிவா இருக்கும்போது. ஆட்டோன்றது சில ஆட்டோல பாத்தீங்கன்னா அழகா பெயிண்ட் அடிச்சுக்கலாம், நல்ல சீட் போட்டுக்கலாம், நல்ல மியூசிக் ஸ்டீரியோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுக்கலாம். ஆனா ஒரு வீல் இல்லை, அப்ப ஆட்டோ ஓடுமா? அதே இதுதான் நீங்கள். அதே போல இந்த 3 காரியத்துல ஒரு காரியம் இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ண முடியாது, சக்சஸா ஆக முடியாது. இந்த ஜெபம் பண்றது மட்டும் இல்ல, வேத வாசிக்கிறது மட்டும் இல்ல, சபை குடிங்கிறத சுற்றக்கூடாது. ஒழுங்கா சர்ச்சைக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் ஒவ்வொரு வாரமும் கொஞ்சமாவது வசனத்தை நம்ம கேட்க முடியும், கொஞ்சமாவது கர்த்தரை ஆராதிக்க முடியும். வீட்டுல இந்த அளவுக்கு ஆராதிக்க முடியாது, நீங்க இங்க இருக்கும்போது ஆராதிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம், இந்த ஆஃப் அன் அவர் நல்லா ஆண்டவர் ஆராதிக்க முடியும். அதுக்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுக்குறாரு. ரெண்டாவது வசனத்தை கேட்க முடியும். இன்னைக்கு வந்தது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நீங்க கத்துக்க போறீங்க. ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாவது கத்துக்கலாம். சபை குடியிருந்ததுல யாரும் விட்டுறக்கூடாது. சண்டே ஸ்டடீஸை யாரும் மிஸ் பண்ணவே கூடாது. அப்ப இந்த 3 காரியம் ஆட்டோக்கு எப்படி ஒரு 3 வீல் முக்கியமோ, அது போல இந்த 3 காரியமும் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்குள்ள வரணும். அப்ப இந்த உப்பு வச்சு நம்ம என்ன பார்த்தோம், அந்த உப்புன்றது நாம் தான் கிறிஸ்தவர்களாக என்ன, அந்த உப்பளம்ன்றது தேவைய சபை. அந்த உப்பளத்துக்கும் அந்த கடலுக்கும் இருக்கிற அந்த வாய்க்கால் என்னது, சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை யார் சொல்லணும், நம்ம தான் சொல்லணும். அது எப்படி சொல்லணும், வாயால் சொல்லி காலால் நடந்து சொல்லணும். அப்ப சுவிசேஷம் சொல்றது யாரோட கடமை, நம்மளோட கடமை. சுவிசேஷம் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இயேசுக்கு சொந்தமானவங்களா மாறணும்னா நம்ம என்ன எடுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவங்களா ஆகும். அது போல ஒரு பாத்திலேருந்து இன்னொரு பாத்திக்கு தண்ணி மாத்திட்டே இருக்க மாட்டாங்க. மாத்திட்டே இருந்தா அது உப்பாகாது. அதே போல என்ன பண்ணக்கூடாது, நம்ம நான் தான் உப்பளம் தானே, அங்கேதான் இயேசு இருக்காரு, இங்கேதான் இயேசு இருக்காருன்னு சொல்லி மாறிட்டே இருக்கக்கூடாது. ஒரே இடத்துல இருந்து நம்ம வளரும் போது, ஆவிக்குள்ள வளரும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், உப்பா மாற முடியும். கடைசியா என்ன பார்த்தோம், நம்ம உப்பளத்துல வளரணும்னா இந்த 3 காரியம், ஜெபம், வேதம் வாசித்து, கடைசியா சபை கருவது. இந்த 3 காரியம் செய்வது கர்த்தருக்கு தெரியுமா. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உப்பளத்துல வச்சு உப்பா மாறி ஒரு நாள் கர்த்தருடைய வருகை வரும்போது நாம் எல்லாம் என்ன செய்யப்படும், ஆண்டவர் வருகையில ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆண்டவரோடு கூட இருக்க போறோம். ஒரு நாள் எத்தனை பேர் ஆண்டவர் கூட இருக்குன்னு ஆசை? அப்ப ஆண்டவர் கூட இருக்குன்னா என்ன பண்ணோம், இந்த நான் பலப்படும். இந்த நான் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னாரு, டீச்சரை பார்த்து சொன்னாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இப்ப நம்ம பூமிக்கு உப்பாய் இருக்கிற நம்ம என்ன பண்ணோம், இது போல இந்த ப்ராசஸ்ல நான் எல்லாத்தையும் சொன்னேன், இந்த உப்பு எப்படி உப்பளத்துல உருவாக்கப்பட்டு, அதே போல இந்த சபையில நம்ம உருவாக்கப்பட்டு கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு பாத்திரமா என்ன பண்ண போறோம், நம்ம சாட்சியா இருக்க போறோம். ஒரு நாள்ல பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறோம். இப்ப எல்லாரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா, எல்லாரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? இந்த வேலை, ஆண்டவரே நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன், உண்மையா ஜெபம் பண்ணுவேன், உண்மையா வேதம் வாசிப்பேன், சபை கொடி வந்து விட்டுவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். அந்த வேலையில